அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு, அடித்தட்டு மக்களோடு எப்படி பழகுவார்கள் என்கிற விவரங்களை கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு எப்படி பழகுவார்கள் என்பதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அனஸ் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருஷம் ஊழியராக இருந்தவர், கூடவே இருந்தவர், எல்லா நேரங்கள்லையும் கூடவே இருந்தவர்னா அனஸ் தான். அப்போ அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷமாக கவனித்து பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மக்களோடு பழகிற தன்மையை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்பாபன் வலா ஃபஹாஷன் வலா லஆனன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு நபரையும் ஏசியதே கிடையாது, திட்டுவாங்கல்ல, திட்டக்கூடியவராக அவங்க இருந்ததே கிடையாது. ஒலா ஃபஹாஷன், கெட்ட வார்த்தைகள், அன்பார்லிமெண்ட் வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடியவர்களாக இருந்ததே கிடையாது. ஒலா லஆனன், சபிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தது கிடையாது. ஒரு மனிதன் மக்களோட எப்படி பழகிறான் என்பதற்கு இந்த மூணுமே முக்கியமான ஒரு அளவுகோல். அதாவது ஒருத்தன் தவறு செய்து விட்டான் என்று சொன்னால் நம்ம திட்டுறோம். திட்டுறதுனால என்ன அர்த்தம்? பொய் தானே. ஒரே ஒரு காரியத்தை தப்பாக செஞ்சுட்டா அறிவு கட்டவனேங்கிறோம். அந்த ஒரு காரியம் தப்பாக இருந்து அறிவு கட்டவன் ஆயிடுவானா? நம்ம அறிவு கெட்டு போச்சுன்னா திட்டுறது என்பது எல்லாமே பொய் தான். முட்டா பையில மடப்பையிலங்கிறோம். முட்டாள்னு சொல்வதாக இருந்தால் ஒரு 50 வருஷ வாழ்க்கையை ஒருத்தனை பார்த்துட்டு தான் முட்டாளுங்கன்னு. ஒரே ஒரு செயலை பார்த்துட்டு என்ன செய்கிறோம்? நம்ம சொன்ன காரியத்தை செய்யலைன்னா முட்டாளுன்றோம், மடையங்கிறோம், அறிவு கெட்டவனேங்கிறோம். இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி திட்டிடுறோம். அப்போ இந்த திட்டுவது எதை காட்டுதுன்னு கேட்டால், மக்களை நம்ம ஓரமாக தள்ளி வைக்கிறோம், மக்களை நம்ம சமமாக கருதலை, அவங்கள மதிக்கலை. ஒரு காரியத்தை தப்பாக செஞ்சேன்னா இந்த மாதிரி செய்யாத, இது நல்லது இல்லை, இந்த காரியத்தை இப்படி தான் செய்யணும், இதுதான் பண்பாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பண்பாடில் இருந்தாங்களே தவிர யாரையும் திட்டியதே கிடையாது. நீங்கள் திட்டாத ஒரு ஆளை உலகத்தில் காட்டுங்க பார்ப்போம். உலகத்தில் எந்த ஒரு மனிதனாவது யாரையாவது திட்டாமல் இருப்பானா? அவனுக்கு கீழே உள்ளவர்கள் கண்டிப்பாக திட்டுவான். அவனை விட சமமான ஆள்கிட்ட வேண்டாம் கொஞ்சம் யோசிப்பான். மேலே உள்ள ஆளுகளை கண்டிப்பாக திட்ட மாட்டான். கீழே உள்ளவர்கள்ட்ட கண்டிப்பாக என்ன செய்வான்? திட்டுற ஆள் இருக்கத்தான் செய்கிறாங்க. திட்டி அவன் சொல்கிற காரியத்தை செய்யலை, விரும்புகிற காரியத்தை செய்யலை, ஒரு காரியத்தை செய்ய சொன்ன லேட்டாக வந்துட்டான், லேட்டாக வர்றதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? திட்டுவாங்க. லேட்டாக வராதப்பா நீ சீக்கிரம் வந்த அறிவுரை சொல்லணும். அறிவுரை சொல்கிற விஷயத்தை நம்ம செய்கிறது இல்லை. ஆனால் எந்த மனிதனும் கடைப்பிடிக்க சிரமமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு தன்மையை எல்லார் விஷயத்திலையும் திட்டலேன்னு சொன்னாலும் என்ன அர்த்தம்னா, அடித்தட்டு மக்களுக்கு தான். மேலே உள்ள அர்த்தம் யாரும் திட்ட மாட்டோமே. நம்ம போய் நமக்கு மேலே பெரிய ஆளை போய் திட்டுவோமா? திட்ட மாட்டோம். அப்போ திட்டுனவர்களாக இருக்கலை என்றெல்லாம் அர்த்தம் என்னது? கீழ்த்தட்டு மக்கள், அடித்தட்டு மக்களை அவங்கள திட்டினது கிடையாது, அவங்கள ஒரு மனிதராக மதிப்பார்கள் என்பது ஒரு தனித்தன்மை. அதே மாதிரி அசிங்கமான வார்த்தைகள் இருக்கு இல்லையா, ஆபாசமான வார்த்தைகளை திட்டுறது. ஒரு மனுஷனை திட்டும்போது கூட சாதா முட்டாள் மடையன்று திட்டு, அது ஒரு வகை. அல்லது சொல்வதற்கு பொது இடங்களில் சொல்வதற்கு பயன்படுத்துகிற தகுதி இல்லாத சொற்களை வைத்து ஏசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வார்த்தை வாயில் வந்ததே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் 10 வருஷம் உன்னிப்பாக கவனிச்சுட்டு சொல்கிறாங்க, ஒரு ஆளை கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அசிங்கமான சொற்களை கொண்டு பேசவே மாட்டார்கள். அது ஒரு விஷயம். அடுத்து 3வது விஷயம் என்ன செய்கிறாங்கன்னா, சபிக்கிறது. சபிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய குற்றம். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நம்ம கையில் எடுக்கிற மாதிரி. நாசமாக போனால் நாம் இறைவனா? சபிக்கிறேன்னா தான் அர்த்தம். உருப்படாமல் போ, நாசமாக போ, தொலைஞ்சு போ, கொள்ளையில் போ, கழிச்சலில் போ, இதெல்லாம் என்னது? சபிக்கிறது. நீங்கள் அப்படி சொன்னால் அப்படி ஆயிடுவானா? அப்போ நீங்கள் இறைவனுடைய இடத்துல இருந்தானே செய்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தன்மையை ரொம்ப கண்டிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பெண்கள் தான் அதிகமாக நரகத்தில் இருப்பாங்க என்று ஒரு பெருநாள் உரையில் சொல்லுவாங்க. அப்போ பெண்கள்லாம் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்கள் ஏன் நரகத்தில் அதிகமாக இருக்கணும்? எல்லோரும் சமமாக இருக்க வேண்டியதானே? எங்கள்லேயும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க,
ஆம்பளையும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் மட்டும் இதுக்கு நரகத்தில் அதிகமாக இருக்கணும்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தன்மையை சொல்லி காட்டுறாங்க. ஒன்று என்னன்னு கேட்டால் துக்ஸிர்னல் லஅன, அதிகமாக சபிக்கிறீங்க. தக்ஃபுர்னல் அஷீர, கணவனுக்கு நீங்கள் நன்றி கெட்டத்தனமாக நடக்கிறீர்கள். கணவன் எவ்வளவுதான் செஞ்சாலும் சரி அவனுக்கு நன்றியை மறந்தவர்களாக என்ன செய்வாங்க. ஒரே ஒரு நாள் ஒரு 110 வருஷமாக நீங்கள் எல்லாம் செஞ்சுட்டு ஒரே ஒரு நாள் அவங்க கேட்டதை வாங்கி கொடுக்கலன்னு சொன்னால் நீ என்ன தந்தேன்ருவாங்க. அந்த அவங்களுடைய தன்மை, அவங்களுடைய நன்றி கெட்ட தன்மை என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த நன்றி கெட்ட தன்மையின் காரணத்தினாலையும் கணவனுக்கு நன்றி கெட்டு இருக்கிற காரணத்தினாலையும் நீங்கள் நரகத்தில் ஜாஸ்தியாக இருக்கிறீங்க. 2வது அதிகமாக சபிக்கிறீங்க. சபிக்கிறது பிள்ளைய கூட சபிப்பாங்க. தொலைஞ்சு போ, நாசமாக போ, உருப்படாமல் போ அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தது கிடையாது. ஆனால் சபிச்சு இருக்கிறாங்க. என்ன சபிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் அது ஒரு கெட்ட அர்த்தத்தில் வர்றது கிடையாது. நல்ல ஒரு சொல்லத்தான் சபிச்சிருக்காங்க. யாரை சபிக்கிறதா இருந்தாலும் என்ன செய்வாங்க, கோபம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு தண்டிக்கிறதா இருந்தால் என்ன செய்வாங்கன்னா தரிப ஜபீனுஹு, தரிபத்து எதாஹு, தரிபன்னா மண்ணாக ஆவது. தரிபத்து எதாகவும் கை மண்ணாக போகட்டும், மூத்த போன மண்ணத்தானே போக போகிறோம். மண்ணாக போகட்டும்ங்கிறது இல்லை, பொய் கிடையாது, எல்லாருக்கும் உள்ளது. அது ரசூலுல்லாஹ் சொல்லாட்டா கூட நம்ம கை மண்ணாக தான் போக போகுது, நம்ம மூஞ்சி மண்ணாக தான் போக போகுது, நம்ம உடம்பு மண்ணாக தான் போக போகுது. மண்ணாக போகணுன்னு சொல்கிறதுக்கு பாருங்களேன், இதை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதான் கண்டிக்கிற அதிகபட்சமாக கண்டிக்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால் உன் கை மண்ணாகட்டும், உன் உடம்பு மண்ணாகட்டும்பாங்க. மண்ணாகட்டுங்கிறது என்னென்னா மூத்துக்கு பிறகு மண்ணாக தான் ஆகும். மரணித்த பிறகு எல்லாம் மண்ணாக தான் ஆக போகிறோம். மண்ணாக இப்படி நான் ஆகாமல் இருப்பேன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்போ அதே கருத்தில் கொண்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஒரு செல்லமான திட்டு இதுதான் அதிகபட்சமாக ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த மாதத்தை பற்றி ஒருவரை கண்டிக்கணும்னு வந்து விட்டால் சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால் மாலகு தரிப ஜபீனுஹு, அவனுடைய நெற்றி பொட்டு மண்ணாகட்டும், அவனுடைய கை மண்ணாகட்டும். இந்த மாதிரி வார்த்தையை தான் ஒரு கண்டனத்துக்கு கூடுதல் வார்த்தை. அவங்க ஒரு திட்டுறது ஒரு கடுமையான வார்த்தையை சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கொண்டால் இதுதான். இது உண்மையில் கடுமையா சபிக்கிறதா, இது அப்படி அழிஞ்சு போயிடுவானான்னு கேட்டால் எல்லாரும் ஆகக்கூடியது மண்ணாக ஒரு மௌத்துக்கு பிறகு ஆகக்கூடிய விஷயம். எல்லாரும் மண்ணாக ஒரு ரசூலுல்லாஹ் செய்கிற கண்டிக்கிற மாதிரி அப்படி சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே உள்ள மக்களோட திட்டாமல் ஏசாமல் சபிக்காமல் அருவருக்கத்தக்க சொற்களை கொண்டு அவங்கள வசைபாடாமல் இருக்கிறாங்க என்பது மக்களோட எப்படி பழகி இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இது புகாரியில், இந்த செய்தி புகாரியில் 6031வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு மனிதனுடைய அந்த எளிமையை நம்ம கவனத்தில் கொள்வதாக இருந்தால், நம்ம வெளியே பொது இடங்களுக்கு போகிறோம்ல, பொது இடங்களுக்கு போகும் பொழுது கூட நம்மளோட யார் வர்றாங்கிறத பார்த்து என்ன செய்வோம், அதை நடந்து கொள்வோம். அடித்தட்டு மக்களை கூட்டிகிட்டு எங்கேயும் போக மாட்டீங்க. முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போகிறீங்கன்னு வைங்களேன், உங்கள் வீட்டு வேலைக்காரனை கூட்டிகிட்டு போவீங்களா? 2 வாசலில் நிப்பாட்டிருவீங்க. வேலைக்காரனை எது கூட்டுவோம், ஏதாவது பை தூக்குறதுக்கு ஜாமானை தூக்குறதுக்கு வேண்டாம் கூட்டிகிட்டு போவீங்களே தவிர அவனை ஒரு சக நண்பனாக கருதி கூட அழைச்சிக்கிட்டு போகமா செய்ய மாட்டோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளோ பெரிய அந்தஸ்து, ஒரு சக்கரவர்த்திங்கிற அந்தஸ்து வந்துட்டாங்க, ஒரு ஆன்மீக தலைவராக இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய அந்தஸ்துக்கு வந்த பிறகு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனபு எம்சிய மால் அர்மிலத்தி ஒல் மிஸ்கீனி, மிஸ்கீன்களோடு சேர்ந்து நடப்பதை அவங்க வெறுக்க மாட்டார்கள். ஒரு மிஸ்கின் ஐயா 10 ரூபா தாங்கன்னு கேட்குறாங்க, அவனோட சேர்ந்து வாங்க 2 போயிட்டு வருவோம், பாக்கி மேல் கூப்பிட்டு போவீங்களா நீங்கள்? ஒரு மிஸ்கின் உங்கள்கிட்ட பிச்சை கேட்குறாரு, இப்போ தான் கேட்டிருக்கிறாரு, பிச்சையும் கொடுத்துட்டு வாங்க அப்படி வாக்கிங் போயிட்டு வருவோம், அப்படி யாராவது செய்ய முடியுமா? அவன் இப்போ இந்த பிச்சைக்காரனுக்கு நமக்கு என்ன இருக்குது, இவனுக்கு நம்ம அந்தஸ்து கொடுக்கணும், இவனை எப்படி நமக்கு சமமாக கூட்டிகிட்டு போகிறது? நம்மளை மாதிரி சாதாரண ஆளுக்கு நினைக்கிறோம். நம்ம ரசூலுல்லாவோட ஒப்பிடும்போது ஒன்றுமே இல்லை. நம்ம மாதிரி சாதாரண ஆளுக்கு என்ன நினைக்கிறோம் என்று கேட்டால், பிச்சைக்காரர்கள் மிஸ்கின் ஏழைகள் இருக்காங்க இல்லையா, அந்த ஏழை மக்களோட நம்ம வெளி உலகத்தில் சேர்ந்து சமமாக போவது நமக்கு ஒரு இழுக்கு, அது நம்ம கௌரவத்துக்கு குறைச்சல், இப்படி தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். அப்படி அவருக்கு பார்க்க முடியலை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நம்ம இருக்கிற இடம் என்ன, நம்ம ஜனாதிபதியாக இருக்கும், உலகத்தில் உள்ளவன்லாம் பயப்படுறான் அவங்க பேரை கேட்டவன. அதையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நுசீர்து பிர்ரூபி மசீரத்த ஷஹரின், 1 மாத பயண தொலைவில் உள்ளவர்களுக்கெல்லாம் என்னை பற்றிய பயத்தை அல்லாஹ் போட்டிருக்கிறான். அவங்க வாழ்ந்த காலத்தில் பக்கத்தில் உள்ள ஆள் மட்டும் பயப்பட மாட்டான், 1 மாத பயண தூரம், ஒட்டகத்தில் பயணிக்கிற தூரம் ஒரு கணக்கு பண்ணிக்கிறங்க, அவ்வளவு தொலைவில் உள்ளவர்கள் கூட முகமதுன்னு பயந்து விடுவார்கள். இப்படியான ஒரு அச்சத்தை அல்லாஹ் போட்டிருக்கான்னு ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு மகா சக்கரவர்த்தியாக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஏழைகளோட மிஸ்கீன்களோட என்ன செய்வாங்க, வீதியில் நடமாடுவார்கள். அது வந்து ஒரு அருவருக்கத்தக்கவோ, இவனோட நம்ம எப்படி நடமாடுவது அப்படி பார்க்கல. அவன் மனுஷன், அவனும் ஒரு சகோதரன், அவன் இந்த உம்மத்தில் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறது இருக்க. இதெல்லாம் வராது. பெரிய பரந்த மனசு வேணும். இந்த மாதிரி நடப்பதற்கு என்ன இருக்குன்னு, நம்மளை மாதிரி ஆட்களுக்கு இப்படி நடப்பதற்கு பெரிய மனசு வேணும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருங்கிற அந்தஸ்தோட, ஜனாதிபதிங்கிற ஒரு அந்தஸ்தோட இருக்கும் பொழுது இப்படி அவங்க நடந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அருமிலத்தினா விதவைகள், அதாவது திக்கற்ற பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரசூல்லா போவாங்க. ஒரு காரியம்னு சொன்னால் என் வீட்டில் வந்து அதை சாப்பிட்டு போங்க, நான் கூட போயிடுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த மாதிரி வந்து திக்கற்ற பெண்களோடு இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, அவங்களோட செல்வது நமக்கு கௌரவத்துக்கு இழுக்கு என்று எல்லாரும் நினைப்பாங்கல்ல, அப்படி அவங்க நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இதை அனஸ் அறிவிக்கிறாங்க. இது நசைங்கிற நூலில் இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து மதீனாவில் சில அடித்தட்டு பெண்கள் நம்ம நாட்டிலையும் இருக்கிறாங்க. அதாவது நாகரிகமான பெண்கள் சமுதாயம்னு சிலர் இருப்பாங்க. ரொம்ப கீழ்த்தட்டில் உள்ள மக்களாக இருப்பாங்க. கீழ்த்தட்டினா என்ன, படிப்பறிவு இருக்காது, ஒழுக்கம் பண்பாடுகள் நாகரிகம்லாம் கற்றுருக்க மாட்டாங்க, எந்த இடத்துல எப்படி நடக்கணும், இடம் பொருள் ஏவல்லாம் தெரியாது. அந்த மாதிரியான மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா நம்முடைய தராதரத்தை வழங்க மாட்டாங்க. நம்ம என்ன மாதிரி தராதரம் உள்ள ஆட்கள் நீங்கள் இருந்தால் கூட உங்களை வந்து அவங்கள மாதிரி தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு பெரிய தகுதி உள்ள ஆள், தராதரமான ஆளாக இருந்தால் கூட அப்படி கருத மாட்டாங்க. அந்த மாதிரியான பெண்கள் என்ன செய்வாங்கன்னா ரசூல்லாட்ட வந்து குறையெல்லாம் இல்லையா, எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவாங்களாம். கையை பிடிக்கலாமான்னு அந்த மாதிரி பிடிக்கலாம், கையை பிடிச்சா கூப்பிட்டு போகலான்னு இருக்குது அதிசயில் வழங்குதா. ஒரு பெண் வந்து அடித்தட்டு பெண்களில் உள்ள அந்த பெண்கள் வந்து ரசூல்லா வந்து என்ன செய்வாங்க, அவங்க கையை பிடித்து ஒரு காரியம் இருக்குது வாங்கன்னு அழைத்து செல்வார்கள். அந்த மாதிரி வந்து ஏன்னா அவங்க அப்படி தான் பழகிருக்கிறாங்க, இந்த நாகரிகம் பண்பாடெலாம் தெரியாது. அந்த மாதிரி ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, வா ஒரு ஆள் கையை பிடிச்சி என்னை அடிச்சுவிட்டான் ஒருத்தன், ஏன்னா இப்போ சொத்து அபகரிச்சுக்கிட்டான், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, என்னை வந்து விசாரித்து சொல்லுங்கன்னு சொல்லி சும்மா கோரிக்கை மாதிரி நம்ம வைப்போம். வந்து பாருங்கள் பேசி முடிச்சு வைங்க அப்படி சொல்ல தெரியாத மக்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு அந்த நாகரிகம் தெரியாமல் என்ன செய்வாங்கன்னா ரசூல்லா கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே வரையா இல்லையான்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. ரசூல்லா கூட என்ன விஷயம்னு கேட்டு அந்த என்ன பிரச்சனைக்கு அழைத்தார்களோ அந்த உதவியை செய்துவிட்டு வருவார்கள் என்று சொல்லி இப்படி வருது. ஹதீஸில் எப்படி வருதுன்னா, இன்கானத்தில் அமத்து மின் இமாய் அகலின் மதீனா உள்ள அடிமை பெண்கள் இருக்காங்கள, அடித்தட்டு பெண்கள், அவர்கள் தகுதுபி எதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்து கொண்டு தன்தலிகு பிஹி ஹைருஷாத், விரும்பிய இடத்திற்கு இழுத்து செல்வார். அதெல்லாம் நீ என்ன என்னை பிடிக்கிற, என்னை கூப்பிடுற என்று கேட்க மாட்டாங்க. இது புகாரியில் 6072வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அடித்தட்டில் உள்ள பெண்களையும் ஒதுக்கி வச்சதில்லை, கீழ்த்தரமாக பார்த்ததில்லை, எல்லாரையும் மனிதர்களாக மதிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு பெண்ணு வந்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணு, மெண்டல் பொம்பளை, அந்த மாதிரி ஒரு பெண் இருந்தாங்களாம். அப்போ பிரபலியமான ஒரு பெண், அந்த மெண்டலில் பிரபலியம். அந்த பெண் வந்து என்ன செய்யும், ஒன்றோடக்கு ஒன்று சொல்லுங்கிறது ஒரு பைத்தியக்காரி மாதிரி ஒரு பெண் இருந்திருக்கிறாங்க. அந்த பெண் என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லாட்ட வந்து அன்னை இம்ராத்தன் கானஃபி அக்லிஹா ஷைஉன், ஒரு பெண்ணுக்கு மூளையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அந்த பெண் என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு தேவை இருக்குது உங்கள்கிட்ட. இப்போ மெண்டல் என்ன செய்யும், தேவைக்கெல்லாம் ஏதாவது உளர்றது சொல்கிறது தான். இன்னலி இலைக்க ஹாஜத்தன், உங்களிடத்தில் எனக்கு ஒரு காரியம் ஆகணும் சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, என்ன அந்த பெண்ணை பேரை சொல்லிட்டு சொல்கிறாங்க, உந்துரி ஐஎஸ்கைக்கு சேர்த்து ஹத்தா அக்லி இலைக்க ஹாஜத்துக்கு, என்னை வந்து உனக்கு என்ன தேவை, என்னை எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போ, நான் வந்து ஒரு காரியத்தை முடிச்சு தர்றேன். மெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. யாராவது அப்படியே மெண்டல் வரோம் அப்படி தான் நவண்டுக்கிறங்கன்றோம். நம்ம என்ன செய்வோம், மெண்டலாக இருந்தால் கிட்ட பேச நெருங்காதீங்கன்றோம். ஆனால் மெண்டலாக இருந்தாலும் அது ஒரு ஊனம், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் வந்து அந்த மாதிரி குறைபாடை வச்சுட்டா அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுடைய மனசும் கோணக்கூடாது. அந்த மாதிரி நினைத்த ரசூல்லா என்ன செய்வாங்களாம், அவங்களோடையும் போய் பேசுவார்கள் என்ற ஒரு விஷயத்தை முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸை பார்க்குறோம். அப்போ மக்கள்கிட்ட வந்து யாரையுமே இழிவாக கருதவே மாட்டாங்க, யாரையுமே கேவலமாக, எல்லாம் மனுஷன்தான். மனிதர்களில் ஒரு மனிதரையும் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, கேவலமாக இழிவாக கருதவே மாட்டார்கள். அது அந்த பண்பாடு வரணும். அந்த மாதிரி பண்பாடு உள்ளதுனால தான் அந்த மார்க்கம் வளர்ந்தது. ரசூலுல்லாஹ்வுடையது அவங்க சஹாபாக்கள் அந்த மாதிரி உருவாக்குனதுனால தான் இந்த மார்க்கம் வளர்ந்தது. நம்மளை இந்த மாதிரி கடைப்பிடிக்கும் வேணும். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நம்ம எப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம பெற்றிருக்கிறோம், நடிக்கிற ஆள் கிடையாது, இப்படிலாம் யாருக்கும் இருக்க முடியாது. உண்மையில் இறை தூதராக இருக்க போய் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்க போய் தான் அதெல்லாம் நடக்க முடிந்திருக்கிறது. அதே மாதிரி நம்ம பள்ளிவாசலுங்கிறது இவ்வளோ புனிதமான இடம் வச்சுருக்கிறோம்.
அந்த பள்ளிவாசலில் என்ன செய்கிறாருன்னா ஒரு கிராமவாசி வர்றாரு, வந்து பள்ளிவாசல் உள்ளக்கே சிறுநீர் கழிக்கிறார். பள்ளிவாசல்னால் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரசூலுல்லாஹ் காலத்தில் பள்ளிவாசல்னால் என்ன, ஒரு தட்டு பந்தல், கீழே மண் தரை, மண்ணாலான ஒரு தரை, தட்டு தான் பந்தல், தட்டு பந்தல் போட்டிருப்பாங்க, மழை பெஞ்சால் ஒழுகும். ஆரம்ப காலத்தில் வந்து அப்படி தான் அந்த மஸ்ஜித் இருந்தது. பிறகு உமர்லான காலத்தில் நினைஞ்சாங்க அதை ஒரு கட்டிடம் அமைப்பில் கொண்டு வர்றாங்க. அப்போ அந்த வெறும் தட்டு பந்தல் போடப்பட்ட ஒரு மண் தரையாக இருக்கும்ல, மண் தரைன்னு நினச்சி உள்ள வந்து நினைச்சார் ஒரு ஆள், ஒரு கிராமவாசி வந்து சிறுநீர் கழிக்கிறார். சிறுநீர் கழிக்கிறத பார்த்தவுடனே சஹாபாக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. அது அங்கே தான் இருக்கிறாங்க எல்லாருமே, ஒருத்தனும் இல்லாமல் காலியாக இருந்த இடம் இல்லை. இந்த பக்கம் அவங்க உட்காந்து ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அவர் அந்த பக்கம் வந்து என்ன செய்கிறார், உள்ளக்க சிறுநீர் கழிக்கிறார். தெரிகிற மாதிரி, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அதை செய்கிறார். சஹாபாக்கள்லாம் கோவம் வந்து என்ன செய்ய, பிடிங்க இருந்தாலும் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, விடுங்க. சிறுநீர் கழித்து முடிக்கிற வரைக்கும் விடுறாங்க. முடித்த பிறகு ஒன்றும் ஒரு விஷயம் வேறு, யூரின் அடக்கிறது வந்து மனுஷனுக்கு கஷ்டம். இதை அடக்க முடியாமல் சிறுநீர் கழிச்சிட்டு இருக்கான். நீங்கள் மிரட்டி போய் அதை நிப்பாட்டிடாதீங்க, தவுஹு அதை நிப்பாட்டுங்க, விட்டுருங்க அவரை, சிறுநீர் கழித்து முடிக்கட்டும்ங்கிறாங்க. சிறுநீர் கழிச்சவரை கழிச்சுக்கிட்டு இருக்கிற நிப்பாட்டி விரட்டி விட்டு அடிக்காமல் போட்டால் அது பெருந்தன்மை நினைப்போம். இது யாரும் செய்ய மாட்டாங்க. நல்ல சிறுநீர் கழித்து முடிங்க. முடித்த பிறகு இங்கே வாப்பான்னு கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, இது வந்து அல்லாஹ் வணங்குறக்குரிய இடம், இதில் இந்த மாதிரி காரெல்லாம் செய்யாதீன்னு சொல்லிட்டு ஒரு வாளி தண்ணியை ஊற்றுங்க அந்த இடத்துல அப்படின்னு சஹாபாக்கள் உத்தரவு போடுறாங்க. இது புகாரியில் வந்து 220 ஹதீஸில் இருக்கிறது. அதை சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னா, இன்னமா புஇஸ்தும் முயஸ்ஸிரீன வலம் துபாசும் அஸ்ஸிரீன, நீங்கள் எவ்வாறு நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் எளிமையாக நடக்க வேண்டும் என்று தான் நீங்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள், கடுமையாக நடக்க வேண்டும் என்று நீங்கள் பயிற்றுவிக்கப்படவில்லை. அப்போ இந்த மார்க்கத்தில் நீங்கள் வந்து என்ன மாதிரி பயிற்சி எடுக்க வேண்டும் என்றால் மென்மையாக நடக்கணும். அந்த காரியம் தவறாக இருந்தால் அவன் பள்ளிவாசல் நினச்சா வந்து செய்கிறான், இந்த மாதிரி இடங்கள் சிறுநீர்களை மண்ணு தானே இருக்குது அப்படின்னு நினச்சவன் செய்கிறான். அவனுக்கு புரிய வச்சா நாளைக்கு செய்ய மாட்டான். இது வழிபாட்டு இடம், இதெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறோம், இந்த இடத்துல இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி செஞ்சோம்னா நாளைக்கு மலைங்கிடுவான், அவனும் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டுருவானா இல்லையா? அப்போ அந்த மாதிரி அறியாத நிலையில் வந்து இந்த மாதிரி காரியத்தை பள்ளிவாசலில் வந்து சிறுநீர் கழிக்கிற ஒரு விஷயத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமை காட்டாமல், அது கடுமையை விட முக்கியமான விஷயம் என்ன, சிறுநீர் கழிக்கிற விடுறாங்கல்ல, கோவம் குப்பிளிக்கும் எல்லாருக்கும். அந்த மாதிரி இருந்தால் என்ன செய்வோம், செருப்பு போட்டு உள்ள டேன்னு அடிக்க போயிடுவாங்க. தெரியாதனமா ஒருத்தர் செருப்பு வந்துட்டான்னு வைங்க, இருக்கிற ஆளுக்கு பள்ளிவாசலுடைய புனிதத்தை பேணுறோம்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து ரொம்ப கடுமையாக நடப்பார்கள். பள்ளிவாசலை விட மனிதன் புனிதமானவன்கிற இஸ்லாத்தினுடைய கொள்கை. மனுஷனை வந்து அவனுடைய கண்ணியம், அவனுடைய ஹுர்மத்து, அவனுடைய மரியாதைகள் நம்ம என்ன செய்யணும், காப்பாற்ற வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இது புகாரில் 220 ஹதீஸில் இருக்குது. அதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுகு தொழுதவுன்னு என்ன செய்வாங்க, அதே இடத்துல உட்காந்துருவாங்க. மற்ற தொழுகைகள் முடிஞ்சோன்னு வீட்டுக்கு போயிடுவாங்க. சுபுகு தொழுதவுன்னு உடனே போக மாட்டாங்க. எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பாங்கன்னா சூரியன் உதிக்கிற வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. சுபுகு தொழுகைங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து ரொம்ப முன்னேறத்தில் தொழுதுருவாங்க. நம்ம தான் வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு நெருக்கத்தில் தொழுகிறோம். அந்த ஷஹர் முடியும்ல, ஷஹர் முடிஞ்சவங்க பாங்க ரமலான்லாம் தொழுகிறோம்ல, ரமலானில் கொஞ்சம் முன்னாடி தொழுகிறாங்க, மற்ற நேரத்தில் லேட்டாக தொழுகிறாங்க சுபுகு தொழுகையை. அப்போ சுபுகு தொழுகையிலேருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே டைம் இருக்குது சூரியன் உதிக்கிறதுக்கு, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, சுபுகு தொழுது முடித்த உடனே அங்கே உட்காந்துருவாங்க. ஒரு 4 மணிக்கு 4:30 மணிக்கு சுபுகு தொழுதாங்கன்னு வைங்க, அது சூரியன் உதிக்க 6 மணி ஆகும்ல, அப்போ 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி ஆகும். நல்ல பெரிய நீண்ட நேரம் அவங்க அப்படியே பள்ளியாசலில் உட்காந்துருவாங்க. உட்கார்ந்தவுடனே சஹாபாக்கள் உட்காந்துருவாங்க. சஹாபாக்கள் எப்படி உட்காருவாங்க தெரியுமா, அவங்க ரசூலுல்லாஹ் இருக்காங்கன்னு கூட பார்க்காம ரசூலுல்லாஹ்வுக்கு எதிர உட்கார்ந்து கொண்டு அவங்க கடந்த காலத்தில் செஞ்ச கிறுக்குத்தனங்கள்லாம் இருக்கும்ல, அதை சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அறியாமை காலத்தில் சில கோமாளித்தனம்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, நான் அந்த மாதிரி இப்படி பண்ணேன், இந்த மாதிரி பண்ணினேன், அந்த மாதிரி இது தேர் இழுத்தேன் கூடு இழுத்தேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தௌஹீதில் வந்து ஆட்கள் என்ன செய்வோம், நாங்கள் அந்த காலத்தில் இந்த தேர்லாம் எழுத்துக்கிட்டு இருந்தோம், சந்தன கொடுக்கலாம் போவோம்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி அவங்க செஞ்ச அறிவீனமான செயல்களை சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். ரசூலுல்லாஹ் முன்னாடி சிரிக்கணும், வாத்தியாருக்கு முன்னாடி சிரிக்க முடியுமா? ஒரு பள்ளிக்கூடத்துடைய வாத்தியாருக்கு முன்னாடி மாணவன் சிரிச்சாண்டா என்ன ஆகும்? என்னடா என்னை பார்த்து சிரிக்கிற, எனக்கு என்ன மரியாதைன்னு கேட்பாங்களா இல்லையா? ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரிச்சுக்கிட்டு பேசியிருந்தான்னா நாங்கள் வர்ற கூட தெரியலையோ, சிரிப்பீங்களோன்னு, சிரிக்கிறது என்ன பெரிய குற்றமா? சிரிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம என்ன குற்றமாக கருதுறமா இல்லையா? உங்கள் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு ஒருத்தர், நீங்கள் வரும்போது சிரிச்சிட்டு இருக்காரு, சிரிச்சா உங்களுக்கு என்ன, வேலையை கரெக்டாக பார்க்குறாரு, 2 பேர் நண்பர்கள் 10 பேர் சிரிச்சுக்கிறது தான் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு குற்றமாக நம்ம பார்க்குறோம்.
இது குற்றமாக பார்க்குற செயல் இல்லை. நம்மளும் தான் அப்படி சிரிப்போம், அவர் தான் சிரிப்பார். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அறியாமை காலத்தில் நடந்த சம்பவங்களை நினைத்து சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அதை பார்த்துக்கிட்டு ரசிக்கிட்டு இருப்பாங்க. சிரிக்கிறவங்களை பார்த்து இப்போ எத்த பசமும் புன்னகை பூப்பார்கள். அவங்க அதில் கலந்துக்கிற மாட்டாங்க. அவங்க சிரிக்கிறத பார்த்துட்டு புன் சிரிப்பு ஆஹான்னு சிரிப்பாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அவங்கள பார்த்து புன் சிரிப்பு புன்னகை சிந்துவார்கள் அப்படிங்கிற ஹதீஸை பார்க்குறோம். அப்போ இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. அப்போ இப்படி யாரும் நடக்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள எல்லாரும் எப்படி உயிருக்கு மேலே மதிச்சாங்கல்ல. மரியாதை வச்ச மக்கள், அது மரியாதை இல்லாதவங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தால் அது பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹ்வை அந்த மக்கள் மதிச்சாங்களா இல்லையா? எள்ளுண்டா எண்ணெய் ஆயிடுவாங்க. ஒரு உத்தரவு போட்டு அப்படி செய்வாங்க. உயிரை கொடுக்க சொன்னால் போய் கொடுத்துருவாங்க. இவ்வளோ மரியாதை ஒரு பக்கம் இருந்தாலும் அதை ரசூல் அழகாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. கட்டளைக்கு கட்டுப்படுறது தனி. நீ மனுஷனாக நீ எப்படி இருப்பி அப்படி நீ உன்னுடைய இயல்பு என்னவோ, சிரிக்கிறது இயல்பாக சிரிச்சுக்கிட்டே அதனால் என்ன இருக்குது, சிரிக்கிற உன்னுடைய இயல்பாக இருந்தால் சரி. கடந்த காலத்தில் உள்ள பைத்தியக்காரத்தனத்தை சொல்லி சிரித்தால் அதனால் இந்த ஒரு மார்க்கத்தில் குற்றமாயிருமா, நம்ம இப்படிலாம் நடந்தோமே, இந்த தௌஹீத் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் நடந்துக்கிட்டு இருந்தோம், எவ்வளோ பைத்தியக்காரத்தன காரியத்தெல்லாம் செஞ்சோம் என்று நாங்கள் பேசிக்கொள்வோம் என்று அறிவிக்கிற ஹதீஸை பார்க்குறோம். அப்போ இது முஸ்லிமா ஜாபிருங்கிற அறிவிக்கிறாங்க. ஜாபிருங்கிற ஒரு சஹாபி இது அறிவிக்கிறாங்க. அப்போ இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட எப்படி நடந்தாங்க என்பதற்கு இப்படிலாம் கற்பனை செஞ்சு பார்த்தாலும் என்ன செய்ய வியப்பாக இருக்குது. இப்படி எல்லாத்துலேயும் இப்படி மனுஷன் சொன்னால் அப்படி ரசூலுல்லாஹ் அவ்வளோ பெரிய கண்ணியத்தை கொடுத்துட்றாங்க. நான் பெரியவன் நீ சின்னவன் ஒரு விஷயத்தில் கூட வரலது. எந்த ஒரு விஷயத்தில் என்ன செய்யலை, அவங்களுக்கு வரவே கிடையாது. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானும் அந்த அனஸ் தான் அறிவிக்கிறாங்க, நானும் ரசூலுல்லாவும் நடந்து போயிட்டுருக்குறோம். கூட ஒரு போவார். அனஸ் என்ன செய்வார், அவர் ரசூலுல்லாஹ் வயசான இருக்கனால அவங்களுக்கு தண்ணீர் எடுத்துக்கொண்டு அந்த ஒரு வேலைக்கு அவங்க வச்சுருந்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோடு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் குன் தம்ஷி மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவோடு நான் போய் கொண்டிருந்தேன், நடந்து போய்கிட்டு இருந்தேன் தெருவில். அப்போ அலைஹி புர்துன் நஜ்ரானியும், நஜ்ரான் நாட்டில் நெய்த ஒரு போர்வை, அது எதுக்குன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும். நஜ்ரான் நாட்டில் நெய்த ஒரு கம்பளி ஆடை மேலாடை, கீழே ஒரு துணியை சுற்றிருப்பாங்க, மேலே சட்டையெல்லாம் கிடையாதுல்ல. சட்டையெல்லாம் பெருநாளுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஒரு சட்டை இருக்குது, அது என்ன செய்வாங்க, நல்ல நாள் கெட்ட நாளைக்கு ஏதாவது தலைவர்கள் சந்திக்கணும்னு சொன்னால் அப்போ போட்டுக்குருவாங்களே தவிர மீதி நேரங்கள்லாம் அவங்க ட்ரெஸ் என்னது ஒரு பெரிய போர்வை தான் இப்படி போட்டுக்குருவாங்க. அப்போ கடுமையான ஒரு முரட்டுத்தனமான ஒரு கம்பளி ஆடை போர்த்தி கொண்டு ரசூலுல்லாஹ் வந்தார்கள். நான் என்ன செஞ்சேன், போனேன். போகும் பொழுது ஒரு கிராமவாசிக்கு எதுக்க வந்துடுறாரு. கிராமவாசினா மதீனா ஆளுக்கு கிடையாது, சுற்று வட்டார பகுதியில் உள்ள ஆளுங்க. மதீனாவும் நாகரிகமான பகுதி. சுற்று வட்டார கிராமத்துலேருந்து வருவாங்கள்ல, கிராமத்துலேருந்து ஒருத்தர் வர்றாரு. என்ன செய்கிறாருன்னா, ரசூலுல்லாஹ் தெரியும், பக்கத்து கிராமமாக இருக்குல்ல, பல தடவை பார்த்துருப்பார்ல. ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே ஜபதஹு பி ரிதாயிஹி ஜபதத்தன் ஷதீதா, அவங்க போட்டிருக்கிற அந்த கம்பளி ஆடையை பிடிச்சி கடுமையாக இழுக்கிறாரு. பிடிச்சி இழுத்து கேட்குறாரு, எனக்கு கொடு, ஏதாச்சும் கொடு. கேட்குறதுக்கு வேற ஒன்று, எதுக்கு சட்டையை போய் இழுக்கிறாரு, தர்மம் கேட்குறதுக்கு எப்படி கேட்குறாரு, எந்த ஸ்டைலில் கேட்குறாரு, அந்த போர்வை பிடிச்சி இழுத்து அது என்னவாயிடுச்சுன்னா, இழுத்ததுனால அவங்களுடைய தோள்பட்டை இதிலெல்லாம் அந்த கண்டி போயிடுச்சு. இந்த இழுத்த வேகத்தில் சிவர்ந்து இருப்பாங்க, கலராக இருப்பாங்களா, அது கடுமையான அந்த துணி கடுமையாக இருந்தனால இழுத்ததுனால அவங்க தோல்லாம் சிவந்து போயிடுச்சு. அந்த அளவுக்கு வேகமாக இழுத்துட்டு சொல்கிறாரு. என்ன செய்கிறாரு, யா முஹம்மத், பேரை சொல்லி வர கூப்பிடும் செஞ்சுவிட்டு இழுத்துப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை அப்படி மரியாதையை கூட கூப்பிடலவர். யா முகம்மதே முர்லி மின் மாலில்லாஹி, அல்லாஹ் தந்திருக்கிற உன்ட்ட இருக்கிற செல்வம் இருக்குல்ல, உன் செல்வம் கிடையாது, இந்த ஜக்காத்துனா உன் காசு கிடையாது. எப்படி கேட்கும்போது எப்படி கேட்குறாரு, ஏதாவது தாங்கன்னு கேட்கும்போது கூட அல்லாஹ்வுடைய காசு உங்கள்கிட்ட இருக்குது, அதை எனக்கும் கொடு. அல்லாஹ் உன்னிடத்தில் தந்திருக்கிற செல்வத்தை எனக்கு என்ன செய்ய, எனக்கு கொஞ்சம் கொடுக்க உத்தரவு. எப்படி சொல்கிறாருன்னா, முர்லி மின் மாலில்லாஹி இல்லது இந்த அல்லாஹ்வுடைய பொருளாதாரம் உன்கிட்ட இருக்கிறது இல்லையா, ஜக்காத்தை சொல்கிறாரு. அல்லாஹ்வுடைய பொருளாதாரம் உன்னிடத்தில் இருக்குதுல்ல, அதிலிருந்து எனக்கு ஏதாவது கொடுன்னு கேட்குறாரு. அப்போ சட்டையை பிடிச்சி இழுக்கிறாரு, யா முகம்மதுன்னு வர கூப்பிடுறாரு. அதை ரொம்ப உரிமையோடு என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய காசு தந்து தான் ஆகணுங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்டோன்னு செய்கிறாங்க ரசூல். அப்படி திரும்பி பார்க்குறாங்க, அவரை திரும்பி பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சிரிக்கிறாங்க. அந்த மனுஷனை பார்த்து இப்படிலாம் இருக்கிறாங்க, அப்பாயிகள் இருக்கிறாங்களே, நம்ம கோவம் வரும். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அதை பார்த்துட்டு அவங்க சிரிக்கிறாங்க. வர பார்த்து நமக்கு சிரிப்புமா, ஒரு முறைச்சது கொஞ்சம் முறைக்கவா செய்வோம், குறைஞ்சபட்சம் நம்ம சட்டையை பிடிச்சி இழுத்து என்ன செய்வோம், தெரியாதனமா செருப்பு காலை மிதிச்சு விட்டாலும் போதும். பின்னாடி இருக்கிற ஒருத்தர் நம்ம காலை மிதிச்சு விட்டான்னு சொன்னால் அப்படி திரும்பி ஒரு முறைப்போம், அதெல்லாம் நடனைக்கு போயிடுவோம்.
அப்போ ரசூலா என்ன செய்கிறாங்க, இவ்வளோ சட்டை இவ்வளோ பேரை சொல்லி கூப்பிட்டு ஏதாவது கொடுக்குறே இல்லைங்கிற மிரட்டுற மாதிரி கேட்குறாரு. அந்த மாதிரி கேட்ட ஒருத்தர் ரசூலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சும்மா லஹிக்க அவரை நோக்கி சிரிக்கிறாங்க. யாருக்காவது வருமா? எந்த மனுஷனுக்காக இப்படி சிரிக்க இயலுமா? இந்த மாதிரி கற்பனை நீங்கள் போயிட்டு ஒருத்தன் செஞ்சு ஒரு 100 ரூபா கொடுன்னு கேட்டாங்கன்னா நீ சிரிச்சிருவீங்களா? நீங்கள் கொடுக்க நினச்சா கூட கொடுப்பீங்களா? நீங்கள் கொடுக்குற தன்மை உள்ள நீங்களாக இருந்தால் கூட இதாட கேட்குற முறை கேட்குறன்னு ஒரு விவரம் விவஸ்தை இல்லையா? இப்படி தான் கேட்பியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதெல்லாம் கணக்கிலே கொள்ளலை. இல்லாத ஒரு மனுஷன் கிராமத்தை அப்படி தான் இருப்பாங்க. கிராமத்துலேருந்து வந்த ஆளுகளுக்கு இந்த நாகரிகம் தெரியாது. இப்படி தான் கேட்குறது அவங்க கற்று வச்சுருக்கிறாங்க. அந்த பண்பாடு நாகரிகம்லாம் அவனை கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு பார்த்தாங்களே தவிர அவர் எதிரியாகவோ இப்படி கேட்டது நம்மளை அவமானப்படுத்தி விட்டார், அது கர்வம் பெருமை உள்ளவனுக்கு தான் அதெல்லாம் வரும். அடக்கத்தினுடைய உருவமாக அவங்க இருந்த காரணத்தினால இதில் எல்லாம் என்ன செய்யலை, உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவம் வரவே இல்லை. சொல்லிவிட்டு சும்மா அமரலகு அத்தாயின் சஹாபாக்களை கூப்பிட்டு இவருக்கு நான் தேவையானது கொடுத்து அனுப்புங்க, கொடுக்க வர செய்கிறாங்க சிரிச்சுவிட்டு. இப்படி கேட்டது மட்டும் இல்லாமல் அவர் இன்னைக்கு சிரிக்கவும் செய்கிறாங்க. சும்மா அமரலகு அத்தாயின் அவருக்கு ஒரு பெரிய ஒரு அன்பளிப்பு பொருளை என்ன செஞ்சாங்க, கொடுக்குமாறு உத்தரவிட்டார்கள். அப்போ அனஸ்தை உத்தரவிருப்பாங்க, எடுத்து கொடுத்துருப்பான்னு இருப்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இப்படி வரும் பொழுது அவங்க முதல் விஷயம் என்னன்னு கேட்டால் யாருமே இல்லை, அனஸ் தான் கூட போயிட்டுருக்கிறார். கூட 50 பேர் இல்லாமல் நம்ம போக மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி உள்ள நிலைமை என்ன இருக்குது, வெளியே போகிறதா இருந்தால் ஒரு 50 பேராச்சும் இருக்கணும், 25 காரு 25 முன்னே அப்படிலாம் இருக்குல்ல மனிதர்கள். இவங்க அவ்வளோ பேர் நிலையில் வரும்போது கூட மதீனாவில் 10 பேர் இருந்து அவங்களே பிடிச்சிருப்பாங்க. அதால் யாருமே இல்லை. அது 2 பேர் அனசு ரசூலுல்லாஹ் தான் போகிறாங்க. எதுக்கு அவர் வர்றாரு, எவ்வளோ சகஜமாக சாதாரணமாக நடமாடி இருக்கிறார்கள் என்பதையும் சேர்த்து விளங்கி கொடுக்குறோம். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக எப்படி பழகினார்கள் என்கிற கூடுதல் விவரங்களை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, தமிழக முதல்வர் அவர்கள் நேற்று ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள் நாட்டு மக்களுக்கு. என்ன அறிவுரை சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த போதைப் பொருள் போதை பாதை ஆபத்தான பாதை, அதுக்கு போயிடாதீங்க, போதைக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. போதைப் பொருள்களால் தான் என்ன செய்கிறது, கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற குற்றங்கள் எல்லாம் நடக்கிறது. போதை ஒழிப்பு வாரத்தை நம்ம கொண்டாட போகிறோம். எல்லா பள்ளிக்கூடங்களும் என்ன செய்யுங்க, போதை ஒழிப்பை பற்றி போதையுடைய தீமையை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள்ங்கிற ஒரு அஜெண்டாவை நேற்று கையில் எடுத்துருக்குறாங்க. போதைப்பொருள் எதுக்கு எடுத்துருக்குறாங்கன்னு கேட்டால், பள்ளிக்கூடங்கள்லாம் கஞ்சாவுடைய விற்பனை கூடமாக மாறிப்போச்சு. எங்கே பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது. அந்த சின்னஞ்சிறு பசங்களையெல்லாம் கஞ்சாவுக்கு அடிமையாக்கி என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு எடுத்து நாசமாகிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். இது நல்ல விஷயந்தான், போதையை ஒழிக்கத்தான் வேணும். அது கஞ்சா ஒழிக்க வேண்டிய விஷயந்தான். ஒரு நல்லது செய்யும்போது நம்ம குறை சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இந்த போதையிலேயே பெரிய போதை கஞ்சாவா மதுபானங்களா? கஞ்சா போதை தான். கஞ்சா குடித்தவன் அப்படி யாருக்கு தெரியும் இருந்துருவான். கஞ்சா குடிச்சிட்டு சண்டைக்கெல்லாம் வரமாட்டான். அவனுக்கு தான் கஞ்சா குடித்தா அப்படியே மஸ்தில் இருப்பானே தவிர அவனால் ஒரு சட்டம் ஒழுங்குலாம் வராது. சட்டம் ஒழுங்கு வராது, சிந்தனையை மழுங்கடிக்க செஞ்சு உட்காந்துருவான். போதையில் இருந்தான்னு சொன்னால் என்ன செய்வான், அரை போதையில் இருந்தால் சண்டைக்கு வந்துடுவான். முழு போதை இருந்தால் அவனுக்கு மட்டையாயிருவான். முழு போதை இல்லாமல் அரை போதையாக இருந்தான்னு வைங்களேன், கத்தி எடுக்கிற அறுவலை எடுக்க திட்டுறது பேசுறது, நிர்வாணமாக விழுவுறது, சாக்கில் விழுவுறது, இதெல்லாம் செய்கிறான் தண்ணி அடிச்சுட்டு. அப்போ இந்த போதையினால் அதிக பாதிப்பு தரக்கூடிய போதை எதுன்னு கேட்டால், குடிக்கக்கூடிய குடிப்பானங்கள் மதுபானங்கள் இருக்குல்ல, அதுதான் மோசமானது. மது ஒழிக்கிறது இவருடைய நோக்கமாக இருக்கும் என்று சொன்னால், அவ்வளோ அக்கறைப்படுறாரு, கொலை கொள்ளை எல்லாம் நடக்குது என்றெல்லாம் கவலைப்படுறாருன்னு சொன்னால், தமிழ்நாடு அரசாங்கமே இதை விற்கித. எப்படி அவருக்கு தகுதி இருக்கா முதல்ல இதை சொல்கிறதுக்கு? போதைப் பொருள் தீமைன்னு சொல்கிறீங்க, அது சின்ன போதைப் பொருளை தடுப்பேங்கிறீங்க, அதை விட பெரிய போதைப் பொருளை நீங்களே கொடுப்பேங்கிறீங்க. எவ்வளோ முரண்பான்னு பார்த்தீங்களா? நம்மளை என்ன மாதிரி நினைக்கிறாங்கன்னு பாருங்கள். போதை ஒழிக்க உங்களுக்கு நோக்கமாக இருந்துச்சுன்னா டாஸ்மாக மூடுவேன்னு சொல்ல வேண்டியது தானே. அண்ணாதுரை சொன்னாரா இல்லையா, போதை எல்லா பக்கத்துலேயும் மதுபானத்தை திறந்துட்டாங்க, நீங்கள் மதுக்கடையை திறப்பீங்களான்னு கேட்கும்போது, மதுபானத்தின் மூலம் வரக்கூடிய வருவாய் இருக்கு இல்லையா, குஷ்டரோகி கையில் இருக்க வெண்ணெய் மாதிரி திம்புமான்னு கேட்பார். அண்ணாதுரை இருக்கும்போது வரும்பொழுது கேட்கும் பொழுது, குஷ்டரோகி கையில் வெண்ணெய் இருக்குது, அது திம்பிங்களா, யாராவது வாங்குவீங்களா? அதை அந்த மாதிரி தான் அந்த வருமானம். மதுபானத்தை கொடுத்து அந்த வருமானத்தை வைத்து அரசு நடத்துறதுக்கு அது சரியில்லைங்கிறதுக்கு சொன்ன பாரம்பரியத்தில் வந்தவங்க மதுபானத்தை இவங்களே என்ன செய்கிறாங்க, விற்கிறாங்க.
வருமானம் வர்றதுனால, அரசுக்கு அதிகமான வருமானம் வர்ற காரணத்தினால. அப்போ இந்த போதை ஒழிக்கிறது மேட்ரு கிடையாது. இந்த கஞ்சாவும் வந்து வருமானம் வரும்னு அதையும் அனுமதிப்பாங்க. கஞ்சாவில் கஞ்சா, பின்னு, ஹெராயின் இதெல்லாம் இதுக்கு மாதிரி டாஸ்மாக் மாதிரி ஒரு பாஸ்மாக் நெத்தையாக போட்டு ஒழிக்க முடியலை அப்படி தானே சொன்னாங்க. ஏன் மதுபான கடையை திறந்தீங்கன்னு கேட்டால், நாம் திறக்காவிட்டால் கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க, எந்த சாராயம் குடித்தான்னு எல்லாம் போது தானே, கள்ளச்சாராயம் குடிப்பார்கள் அல்லது பாண்டிச்சேரிக்கு போய் விடுவார்கள். காரணம் ஏன்ப்பா மதுபானத்தை அனுமதிக்கிறேன்னு கேட்டால், நம்ம கொடுக்கலன்னா வேறு ஸ்டேட்டுக்கு போயிடுவான்ல, அதனால நாங்களே அந்த வசதியை செஞ்சு கொடுத்துருவோன்னீங்கல்ல. அதே மாதிரி என்ன செய்வாங்க, நான் கொஞ்சம் நாளைக்கு பிறகு இன்னும் முயற்சி பண்ணி பார்த்தோம், கஞ்சா ஒழிகிற மாதிரி இல்லை, அதனால் டாஸ்மாக் மாதிரி கஞ்சா விற்பனை நம்மளே ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆச்சரியம் கிடையாது. இப்படி தான் தீவிரமாக சொன்னவங்க தான் நினைஞ்சாங்க அந்த டாஸ்மாக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க மதுபானத்தை. அப்போ மதுபானத்தை வந்து செய்து கொண்டு விற்பனை செய்து கொண்டு அரசாங்கமே அதை நடத்தி கொண்டு கொரோனா நேரத்தில் கூட எல்லாத்தையும் மூட சொல்லி அதை மட்டும் திறக்க சொல்கிற அளவுக்கு இந்த டாஸ்மாக் எவ்வளோ பெரிய இடம் இருக்குது இதயத்தில், அரசாங்கத்துடைய இதயத்தில் முதல் இடம் இது தான். தலைமைச் செயலகத்தை வேண்டாலும் பூட்டு, கோர்ட்டை வேண்டாலும் பூட்டு, போலீஸ் ஸ்டேஷனை கூட பூட்டிடு, டாஸ்மாகை பூட்டாத. ஏன்? அது கொட்டுது பணம், அதில் தான் எல்லாம் இந்த சம்பளம் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கு. ஆடம்பரம் எல்லாமே என்ன செய்கிறது, 80 கோடி ரூபாய்க்கு பேனா சீலாம் வைக்கிறது வந்து அந்த காசு தானே, அந்த மாதிரி தான் அதிகமாக பணம் வருது. அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மதுபானத்தை வந்து நீங்கள் அனுமதித்துட்டு இதை சொல்லலாமா? அப்போ அரசாங்கம் இப்போ தேர்தலில் வந்து என்னஞ்சாங்க, இவங்க தான் போன தேர்தலில் பிரச்சாரத்தின் போது பேனர் நின்றாங்க, டாஸ்மாகை மூடு டாஸ்மாகை மூடுன்னு. அப்போ டாஸ்மாகை மூடுற இடத்துல உட்காந்துட்டு என்ன செய்கிறாங்க, அது மூட மாட்டேங்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு கொரோனா நேரத்துலேயும் நாங்கள் திறப்போம், அதுக்கு லீவே விட மாட்டோம், அதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மதுபானங்கள் போதை வந்து ஒழிக்கப்பட வேண்டியதாக இருந்தாலும் இப்படி உள்ள ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு ஒழிக்க முடியுமா? அவன் அந்த தகப்பங்காரன் தண்ணி அடிச்சிட்டு வந்து இருக்கும்போது அவன் பிள்ளை எப்படி கண்காணிப்பான்? நீங்கள் மதுபானத்துக்கு அப்பங்காரனை பழகிட்டீங்க, அவன் மதுவில் இருக்கிறான், அவன் புள்ள கஞ்சா குடிக்கிறான்னு சொன்னால் ரோசம் வருமா அவனுக்கு? குடிச்சு நம்ம ஒரு போது அவன் ஒரு போது இருந்துட்டு போகிறான்றான். அப்போ அந்த பிள்ளைகள் கூட கஞ்சாவுக்கு போகாமல் இருக்கணுமாக இருந்தால் இவன் குடிக்காமல் இருக்கணும், தகப்பன் போதையில் இல்லாமல் இருக்கணும், அவன் கண்காணிப்பான். அப்படியே போதனை இப்படி கெட்டுதுன்னு ஆக்கினா தானே அந்த குடும்பத்தில் அது வராமல் இருக்கும். அப்போ இந்த பிள்ளையை இப்படி கவனிக்காமல், அதனால தான் நடக்கிறது. முக்கியமாக டாஸ்மாகை நீங்கள் திறந்ததுனால பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அதை கவனிக்க, அது குற்றமாக கருதுவது கிடையாது. பெண்கள்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆண்கள் குடிச்சிட்டு இருந்தது போக பெண்கள் மாணவிகள்லாம் குடிச்சிட்டு வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் குடிபோதைக்கு அடிமையாக ஆக்கி வைத்து விட்டு கஞ்சாவையும் ஹெராயினையும் மாத்திரையும் என்ன செய்கிறோம், அதான் போதைப் பொருளா? அது போதைப் பொருள் தான், அதை ஒழிக்க தான் வேணும். அதை ஒழிக்கிறது உண்மையாக ஒழிக்கிறதா இருந்தால் இதுவும் சேர்ந்து ஒழியணுமா இல்லையா? இதுதான் ரொம்ப ஆபத்தானது. இது ஒழிச்சால் அது இன்னும் ஈஸியாக போயிடும். இது ஒழிக்கலைன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அரசு உத்தரவுகளெல்லாம் ஒழிக்க முடியாது. அந்தந்த குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களுடைய கண்காணிப்பு தான் ஒழிக்க முடியும். அந்த பெற்றோர்களுடைய கண்காணிப்புன்னு அவங்களுக்கு தீமைன்னு விளங்கணும். எப்போ விளங்குவாங்க? அவங்க குடிக்காமல் இருக்கணும், அவனுக்கு இந்த மதுபானத்துக்கு அடிமையாகாமல் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷனை உண்டாக்கி வைத்தால்தான் மதுபானத்தை ஒழிக்க முடியும் என்பதையும் எல்லா அரசியல்வாதிகளும் இரட்டை வேடம் போடுகிறார்கள். எல்லாருமே பொய் சொல்லுகிறார்கள், நம்மளை ஏமாத்துகிறார்கள். அதனால் மதுபானத்தை ஒழிக்காமல் இந்த கஞ்சா ஒழிக்கிறங்கிற ஒரு ஸ்கீம் வந்து தோல்வியைத்தான் தழுவும். இவங்களால் ஒழிக்க முடியாது. அந்த போதை ஒழிக்க போகிற அதிகாரியை தண்ணி அடித்து தான் போவார். போலீஸ்லேருந்து அதிகாரிகள் 50 பேர் தண்ணி அடிக்கிறாங்க. அரசு அலுவலகத்திலே தண்ணி அடிச்சு உட்காந்துருக்காங்க. அதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஓய்வு நேரத்தை சாப்பாட்டு நேரத்தில் செய்கிற தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. இவங்க குளிக்க போகிறாங்களா? இவனே தண்ணியில் போதையில் மிதக்கிறாங்க, எப்படி ஒழிப்பான்? அப்போ எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இந்த பழக்கம் இருக்குது. அப்போ இவர்களே அந்த பழக்கத்தில் உள்ளவர்கள் வந்து நாங்கள் ஒழிக்க போகிறோம் என்பதெல்லாம் அது ஒரு ஸ்டண்ட், என்ன நடக்குதுன்னு நம்ம கவனிக்க மாட்டீங்களான்னு கேள்வி கேட்பாங்கல்ல. அதுக்காக அறிவிக்கிற அறிவிப்பு தானே தவிர ஒழிக்கிறதா இருந்தால் எந்த போதைப் பொருளுக்கும் இங்கே அனுமதி கிடையாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இவங்க நிறுத்திட்டாலே தன்னால் மதுபானம் ஒழிஞ்சு போயிடும். அது போக கள்ளச்சாராயங்கிறியா, கடுமையாக தண்டனையை கொடு. கள்ளச்சாராயம் எது காய்ச்சனா? கடும் தண்டனையை கொடுத்தா காய்ச்ச மாட்டான், பெரிய சம்பாதிக்கிறது தானே பண்ணுறான். அவனத்துக்கு என்ன செய்யலை போட்டு தேசிய பாதுகாப்பில் போடு, காலமெல்லாம் உள்ளே இருக்கட்டும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சால் ஒழிச்சு போடலாம். ஒழிக்க விருப்பம் இல்லை, பணம் வேணும், தாறுமாறு ஆடம்பரம் செய்வதற்கு வேணும் என்பதற்காக வேண்டி மக்களுடைய மானத்தோடு உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தகவலுக்காக இதை நம்ம பதிவு செய்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.